Hi friends, welcome to our channel ஆஹா அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அழகு பிரியா பாலாஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ட்ரிபிள் கே குழம்பு. ட்ரிபிள் கேனா என்னென்னு பார்க்குறீங்களா? கமகம கலர்ஃபுல் காரக்குழம்பு. இது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 7லேருந்து 8 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அதையும் இதில் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ கிளிப்ஸ் மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் இப்போ சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிடலாம். நீங்கள் கருவேப்பிலை முன்னையும் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், அது கூட சேர்ப்பேன். பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, குழம்பு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருப்பாருங்க. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி, தண்ணி விடாமல் அரைச்சி அதில் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் தக்காளி அதில் வெட்டி கூட சேர்க்கலாம். ஸோ வெட்டி சேர்க்கும்போது அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த தக்காளியிலேருந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம மசிக்கிறப்போ பூண்டு எல்லாமே நசுங்கிடும். அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து நம்ம வேக வைக்கலாம். இது தக்காளியில் இருக்க தண்ணி இந்த இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தொக்கு பதத்தில் வந்துருச்சு. பாருங்கள், இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போது நான் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போ வந்திருக்கு பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா. இந்த டைமில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கரைச்சி அந்த தண்ணி நான் சேர்த்துட்டேன். இப்போது அதே கப்பில் இன்னும் 1 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தண்ணி போதுமானதாக இருந்தது. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் கொஞ்சம். அந்த டைமில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வெட்டி நீங்கள் சேர்த்துக்கங்க. பாருங்கள், நான் இங்கே ரொம்பவே ப்ளூ கலரில் இருக்கும்ல ஒரு தோல் உள்ள கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அது ரொம்பவே பெருசானதுனால அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுடுங்க, மசாலா எல்லாம் உள்ளே இறங்கட்டும் முருங்கைக்காயில். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா குழம்பு வற்றி வந்திருக்குது. இன்னமும் வேகணும். நம்ம முருங்கைக்காய் இன்னும் வேகலை, நல்லா வேகட்டும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ குழம்பு வற்றி போகிற மாதிரி இருந்ததுன்னா இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய், பூண்டு, முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், முருங்கைக்காய் இப்போ 3/4 பதம் வெந்துடுச்சு எனக்கு. இப்போது இன்னொரு 1/4 பங்கு தான் வேகணும். இன்னொரு 10 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இந்த டைமில் நான் ஒரு சின்ன மாங்காயை வெட்டி சேர்த்துருக்கேன். பார்த்துங்க, சின்ன மாங்காயை வெட்டி சேர்த்தாச்சு. இப்போ அதுவும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிறபடி கிளறிக்கிடலாம். இப்போது அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க.
ஏன்னா குழம்பு எல்லாம் சுண்டி போகிற நேரம் அதே போல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். ஏன்னா மாங்காய் ரொம்ப கரைஞ்சிராமல் இருக்கணும், அதனால தான். இப்போது இந்த கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த காரம், புளி, மாங்காயோட புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பாகு வெல்லம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு அழகாக வற்றி ரெடியாகி வந்துருச்சு. அதான் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், நம்ம மிதமான தீயில் வேக வச்சோன்னே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. ஏன்னா காரக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெயில் வைங்க, அதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாவ், நம்ம கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அருமையான சூப்பரான கலர்ஃபுல்லான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு குழம்பு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போவே நல்லா சாப்பிடணும் போல் தோணுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குழம்பை பார்த்தோன்னே நல்லா சுட சுட ஆவி பறக்க சாப்பாடை போட்டு அப்படியே ஒரு கரண்டி குழம்பை அள்ளி அதில் ஊற்றி அப்படியே சூடாக பிசைஞ்சு சொன்னால் வேறு லெவலாக இருக்கும் போங்க. அந்த மாங்காயோட வாசனை, அந்த முருங்கைக்காயோட சாறு அதில் இறங்கி இருக்கும் பாருங்கள். சாப்பிடவே சாப்பாடு நமக்கு பத்தாது, இன்னொரு தட்டு சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க, இப்போது குக்கிங் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி கத்திரிக்காய் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள். அதுவும் முட்டை கத்திரிக்காய் மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கும். அதே போல் நல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த காரக்குழம்புல உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. 2வது, கண்டிப்பாக நீங்கள் இதில் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் இந்த காரம், புளி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரும். ஸோ நீங்கள் புளி சேர்க்கும்போது அளவாக சின்ன ஒரு நம்ம நெல்லிக்காய் சைஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சைஸுன்றது கொஞ்சம் பெருசு, நெல்லிக்காய் அளவு சைஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுதான் புளிப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் மாங்காய் வேறு சேர்க்குறோம் இல்லையா, அதனால். ஸோ நீங்கள் மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா மட்டும் நீங்கள் புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு வாழைக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்ப வச்சிங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்ட் வரைய யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. ஏன்னா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைய நம்ம சேனலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் லைக் பண்ணவங்க, டிஸ்லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறதோடு இல்லாமல் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகு பிரியா பாலாஜி.